ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 748வது நாமாவளியாக ஓம் லலிதாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி விளையாட்டில் பிரியமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது மிருதுவாகவும் அழகாகவும் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். லலிதம் அப்படின்னா விளையாட்டு, கேளிக்கை, அதாவது அழகு நடை, அழகு எளிமை, சுலபத்தன்மை, விளையாட்டு, அதாவது ஒரு கேளிக்கையான ஒரு ஆனந்தமான விரும்பி விளையாடக்கூடிய விளையாட்டுகளாக லலிதம்னு பேர். அம்பாள் லலிதா அப்படின்னா ஸ்திரீலிங்கமாயிடும், அம்பாளை குறிக்கும். அதாவது அழகு அப்படின்ற அந்த தன்மையோடும் அதே சமயத்தில் ரொம்ப மிருதுவாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக பாவிக்கிறார். அப்போ விளையாட்டு எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, முருகப்பெருமான் அந்த பால லீலைகளில் நிறைய பண்ணியிருக்கார். கந்த புராணம் அழகாக வர்ணிக்கும். அப்போ அந்த இந்திராதி தேவர்களை எல்லாம் அவர் யாரோன்னு நினச்சிட்டு யுத்தத்துக்கு வரும்பொழுது எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறமா வந்திருக்க ஒரு சிவனே தான்றதை, குமார பரமேஸ்வரன்றதை உணர்ந்ததுக்கப்புறம் சுவாமி அனுகிரகமும் பண்ணாராம். அது மாதிரி நிறைய லீலைகள்லாம் பண்ணுவார். அது அவருடைய விளையாட்டு. இந்த விளையாட்டு எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம விளையாடுற விளையாட்டுக்கும் இறைவனுடைய விளையாட்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம விளையாடுற விளையாட்டு ஏதோ பொழுதுபோக்குக்காகவும் இல்லை உடம்பு நன்மைக்காக இப்படி எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி இறைவனுடைய விளையாட்டுன்றது எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்காக செய்யக்கூடியது. கந்தர் அலங்காரத்தில் முருகனுடைய விளையாட்டை வர்ணிப்பார். குப்பாச வாழ்க்கையிற் கூத்தாடும் ஐவரீர் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய், இரு நான்கு வெறுப்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பானி கொட்டிய கை ஆறிரண்டுடை ஷண்முகனே அப்படின்வார். அதாவது சப்பானி பருவம்னு குழந்தைகளில் ஒரு பருவம் உண்டு. அது என்ன பண்ணோன்னா, எதையாவது பார்த்து சிரித்து, அதாவது அந்த மனசு விட்டு சிரிக்கும், அந்த குழந்தை கைத்தட்டி சிரிக்கும். அதான் சப்பானி பருவம்னு பேர். ஒரு சின்ன விஷயமாக இருக்கும், அது சாதாரண விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை அதை ரசித்து அப்படி ஒரு சந்தோஷமாக சிரிக்கும், கள்ளங்கபடம் இல்லாமல். அது மாதிரி சப்பானி எத்தனை கையால் கொட்டுறாராம்? 6 உடை ஷண்முகனே, 12 கையாலையும் சப்பானி கொட்டி சந்தோஷமாக விளையாடுறாராம். அந்த விளையாட்டால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குலகிரிகள்லாம் பிளந்து விழுதான். அதெல்லாம் ஆணவத்தை குறிக்கக்கூடியது. மேருமலை குலுங்குதான். தேவர்கள் உய்வதற்காக அவர் சப்பானி கொட்டி சந்தோஷமாக சிரிக்கிறார், விளையாடுறார் அப்படின்றதெல்லாம் வர்ணிப்பார். அப்போ இந்த இடத்துல விளையாட்டை குறிக்கக்கூடியது. அதே சமயத்தில் அவருடைய தன்மை, அவருடைய உருவம், அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும்னா மிருதுவாகவும் அழகாகவும் இருக்கும்ன்றது தான் இந்த நாமாவளியுடைய மகிமை. ஓம் லலிதாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.